என்ன பண்றாங்க, 4 செவுத்துக்குள்ள உட்காந்துங்க ஏகா இம்மாச்சுனா பேசிட்டா நான் ஒருத்தர் தப்பா பேசிட்டேன் ஒப்பமே சொன்னேன். அதை போட்டியில் சிஎஸ்கே ஃபேன்ஸ் இது தற்கூரி போனதால அசிங்கமா இருக்கு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் பார்த்து மூத்திர சொந்தம் சொல்லலாம். அதை நோட் பண்ணி தான் வந்து ஒப்பம் அந்த வார்த்தைக்கு நான் இப்போ சாரி அந்த பையனை சாரி கேட்டு வீடியோ சொல்லி ஃபர்ஸ்ட் பண்ணதே அவங்கள தான். அத்தை தான் எங்ககிட்ட வந்தாங்க. ஆனால் எல்லாரும் என்னமா சொல்றாங்க, சூரியவம்சி அடிச்சாரு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட போனாரு, அங்க காலி பண்ணி தான் இங்க வந்தாரு. ஆனா நாங்க விடுறதா இல்ல. அதுக்கப்புறம் ஒரே விஷயம், இந்த மற்ற ஃபேன்ஸ் எல்லாம் சொல்றாங்க ஜெயிச்சாதான் நீங்க பேசணும் ஜெயிச்சாதான் பேசணும் சொல்றாங்க. நாங்க தோத்தாலும் பேசுவோம், ஏன்னா நாங்க உண்மையான ஃபேன்ஸ். என்னைக்குமே டீமை விட்டு கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு ஜெயிச்சிருக்கோம், அதனால வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் கலாச்சதுல எனக்கே வருத்தம் தான். அவனை வந்து பாட்டுலாம் போட்டானு ஜிஜே வச்சு இட்லி தோசை சட்னி வடை அதெல்லாம் பார்க்க கஷ்டமா இருந்து. பக்கு ஸ்டப்ஸ் ஆடிவிடுவோம்ட்டு. ஆனால் எனக்கு என்ன மேட்ச்ல டிசப்பாயின்மெண்ட், ருத்துராஜ் வந்து சரியா ஆட மாட்டாரு. அவர் வந்து ஒன்று கேப்டன்சி ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு வந்து ஓப்பனிங் பண்ணு, இல்லை கேப்டன்சினா 1 டவுன் வந்து ஆயுஷ் மாத்திரை கூடி கண்டிப்பாக 250 ஸ்கோர் போயிருக்க வேண்டியது. பேட்டிங் எல்லாமெல்லாம் இல்லை. இவர் புரிஞ்சுக்கணும், ஜெயிச்சிட்டதுக்காக அது பாசிட்டிவாக எடுத்துக்க முடியாது. பவுலிங் நல்லா போட்டாங்க, பட் அதுக்கேற்ற அடிச்சாங்க ஸ்டார்டிங்ல. ஃபீல்டிங் நல்லா பண்ணாம சஃப்ராஸ் கானும் பிராவிஸும் உயிரை குத்து. அதுவும் சஃப்ராஸ் கான் பாருங்க எப்படி பாடி வச்சு எனக்கு உள்ள கொண்டு, கண்டிப்பா அவன் மைண்ட்ல தான் இருக்கு, உயிரை குத்து ஃபீல்டிங் பண்றாங்க. ஓகே தேங்க்யூ. ரைனா பார்த்த மாதிரி இருந்தது ஃபீலிங். சஃப்ராஸ் பயங்கரமா இருந்தான். மேட்ச் வந்து ஒரு ஆனந்த கண்ணீர் வந்துச்சு எனக்கு. சரி, ஆனந்த கண்ணீர் வருதுன்னா ஜெயிக்காமலாம் இல்லை. எத்தனையோ ட்ரால்ஸ் அதை தாண்டி நம்ம பேசிட்டு இருக்கோம். அகைன் 4 சவுத்துக்குள்ள இருந்து எல்லாரும் சொல்லிடலாம் இந்த ஏகா போயிட்டு ஏதோ பேசிட்டு இருக்கான்ட்டு. எத்தனை மேட்ச் வந்து பண்ணி பார்த்துருப்பேன். எவ்வளோ யார் துட்டு ஏன் துட்டு நான் சம்பளம் வாங்கி 4 சவுத்துக்குள்ள தான் சொல்லிடுறான். இந்த ஏகா முட்டு கொடுக்குறான்றான். நீ என்ன மட்டும் ஸ்டீபன் பிளமி கால் பண்ணி சொல்லிட்டு இருக்க, இல்லை ருத்ராஜ் கூட பேசிட்டு இருக்கியா? நீ நானும் சேட் பண்ண தான் பண்ண முடியும், கரெக்டா? நீ நானும் பேசிக்கலாம், ஆனால் அவனுக்கு தெரிய போதா? நான் டீமை கிவ் அப் பண்ண மாட்டேன். நீ என்ன பண்ற? கிவ் அப் பண்ணல. என்ன பண்றா? 4 சவுத்துக்குள்ள உட்காந்துங்களே ஏகா இம்மாச்சுனா பேசிட்டா ப்ரோ நான் ஒருத்தர் வந்து தப்பா பேசிட்டேன் ஒப்பமே சொன்னேன். அதை போட்டியில் சிஎஸ்கே ஃபேன்ஸ் இது தற்கூரி போனதால ப்ரோ அசிங்கமா இருக்கு ப்ரோ. சிஎஸ்கே ஃபேன்ஸ் பார்த்து மூத்திர சொந்தம் சொல்லலாம். அதை நோட் பண்ணி தான் நான் வந்து ஒப்பமே அந்த வார்த்தைக்கு நான் இப்போ சாரி அந்த பையனை சாரி கேட்டு வீடியோ சொல்லி அவன் பேச மாட்டான். ஏன்னா அவனுக்கு கிரிக்கெட்டே தெரியாம சும்மா கம்பெனிக்காக புரியுதா இல்லையா? நான் சாரி கேட்கிறேன். என் தலைவர் சொல்லி கொடுத்ததுனா அது தப்புன்னு தெரிஞ்சா மன்னிப்பு காட்டுங்க. அந்த தம்பி அவனுக்கு நான் மன்னிப்பு காட்டுகிறேன். ஒப்பம் மவனே மூத்த சந்து சிஎஸ்கே நடுரோட்டில் நின்று இதே சேப்பா கூட நீ காலில் வேணும். நான் சொல்றேன், என் தலைவர் சொல்லி கொடுத்தது தப்புன்னா தப்பு காட்டுகிறேன். மிஸ்டர் வாய்ஸ் ஆஃப் வீரன் தம்பி தப்பு மூத்த சந்து சொல்லல. சூடு சொல்லா சேப்பா முன்னாடி வந்து தப்பு மன்னிப்பு அதான் சொல்லுவேன். பேட்டிங் ஆர்டர் எப்படி இருப்பாங்க? பேட்டிங் ஆர்டர் தான் சொல்றேனே. ஐயோ ருத்ராஜா வேணா, நீ 1 டவுன் வேணா. ஆயுஷ் மாத்திரை குழந்தை பாண்டி அருமையா அவனால முடியல, சூப்பரா இல்லை. இப்போ நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, 210 பத்தாது, 250 தேவை. நம்ம ருத்ராஜ் புரிஞ்சுக்கணும். அவனை டிராப் பண்ணிட்டு உள்ள தூபி உள்ள வந்தாரு. எப்படி யார் டிராப் பண்ணிட்டு? அவனை டிராப் பண்ணிட்டு உள்ள தூபி வந்தாரு ஆயுஷ் மாத்திரை. இது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது ஏன் பிராவிஸ் கொண்டு வரலாம், அக்யூலேஷன் கொண்டு வரலாம். நல்ல மாஸ்டர். நான் கூட ஃபர்ஸ்ட் திட்டேன், ஐயா ஃபிளமிங் நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. நல்ல மாஸ்டர். அடுத்த மேட்ச் மும்பை எப்படி இருக்கும்? போயிட்டு பார்த்தியா ஓப்பன் மைக் தான் நோட் பண்ணிங்க சொல்லு ஐயா. கேகேஆர் கூட பண்ண போறோம். கேகேஆர் கூட அதே டிக்கெட் எடுத்து வச்சிட்டேன். என் காசு தான். 4 சவுத்துக்குள்ள பேசிக்கிறாங்களே டாக்ஸிக் சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி ஃபேன்ஸ் நோட் பண்ணீங்களா? எதுக்கு நான் ஒண்ணே நீ 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிரு, இல்ல 4 சவுத்துக்குள்ள ரிவ்யூ குத்துக்க. உங்க அப்பா அம்மாவனே ஒரு ஆர்சிபி ஃபேன் என்ன வேலை? சரி வந்தல்ல மேட்ச் பார்க்க வேண்டியது. இது நான் கொடி திக்கா காட்டா கொடியே ஸ்டார்ட் ஆகுது. பேண்டரிங்க என் மூஞ்சி முன்னாடி எத்தனை கத்துறா தெரியுமா? ஏன் நான் பொறுமையா போறேன், தலைவர் சொல்லி கொடுத்ததுனால பொறுமையா போறேன். எந்த வார்த்தையும் நான் யூஸ் பண்ண போயிட்டு இருக்கேன். எத்தனை பேரு இந்த 4 சவுத்துக்குள்ள பேசுறான் பாரு ஒரு யூடியூப் சேனல். அவன் இந்த 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருப்பேன். எத்தனை பேர் 1 லட்சம் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டி போட்டா நான் திரும்பி ரிவெஞ்ச் திருப்பினேன். ஒருத்தன் மேல மட்டும் கேஸ் போட்டா அவன் காலில் விழுந்தாலும் அவங்க அப்பா மகன் விட்டு போனேன். தெரியாம இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. தலைவர் சொன்னார் தோனி டே காமா போடான்னு. என் தலைவர் சொல்லி கொடுத்தா நான் காமா போறேன். அங்க என்ன அக்ரஸிவ் சொல்லி கொடுத்தாலும் தெரியல. தலைவா தையா தக்கா நான் சாரி கேட்டிருக்கேன். நாளைக்கு சேப்பாக்கு முன்னாடி அவன் சாரி கேட்கணும். அவ்வளோதான். மேட்ச் இதில் 3 மேட்ச் தோத்தாங்க. 4வது மேட்ச் ஆறுதலுக்கு ஜெயிச்சுக்கிறாங்க. அதனால வந்து
இதை வந்து அவங்க எதுவும் சந்தோஷம் எடுத்துக்க கூடாது. 3 மேட்ச் தோத்து பாவம் கஷ்டத்துல இருந்துறாங்க. அதனால இந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சு ஒரு சந்தோஷப்பட்டோம். ஏன்னா நாங்கள் காத்து நிற்கிறோம், வெறி கொண்டு காத்து நிற்கிறோம். அதனால இந்த வாட்டி விடுறதா இல்லை நாங்கள். ஏன்னா ஏதோ சூரியவம்சி அவனை குதி தோண்டி பதிச்சா வச்சுக்கிறோம். நாங்கள் 12க்கு 16 தோண்டி வச்சுக்கிறோம். அடுத்த மேட்ச்சில் ஏன்னா கோலி 101 மொய் பண்ணலாம் குத்திட்டு வந்துடுறாரு சமம் பண்ணுறதுக்கு. அடுத்த வாட்டி அந்த சூரியவம்சி நாங்கள் கதி கலங்க வைக்கல. விராட் கோலி கிங் ஆஃப் கோலியே கிடையாது தலைவா. ஏன்னா அவ்வளோ வருத்தமாக அது என்ன தலை, சின்ன பையன் தலை, 16 வயசு அதில் இருக்க. அவனுக்கு போட்டு பின்னுறான். எங்களை தான் பின்னுறான்னு பார்த்தா இவங்களையும் பின்னிக்கிறா போல. பின்னு அவங்கள சிரிக்கிறாங்க, ஏதோ எங்களை தான் பின்னாங்கன்னு சந்தோஷப்படுறாங்க. முதல் பின்னுட்டு அவங்கள தான், ஃபர்ஸ்ட் பண்ணதே அவங்கள தான். அத்தை தான் எங்ககிட்ட வந்தாங்க. ஆனால் எல்லாரும் என்னம்மா சொல்றாங்க, சூரியவம்சி அடிச்சாரு. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட போனாரு, அங்க காலி பண்ணி தான் இங்க வந்தாரு. ஆனா நாங்க விடுறதா இல்ல. என்ன தலைவா இந்த மேட்ச் தலைவா சொல்றதுக்கு இல்லை. ஆனா சஞ்சு சாம்சன், சேட்டன், நான் ஆர்சிபி ஃபேனா இருந்தாலும் சேட்டன் ஒருத்தருக்கு தான் மேட்சை பார்த்தேன். ஏன்னா அவர் வேர்ல்டு கப்ல என்ன ஃபார்ம்ல இருந்தாரோ அதே ஃபார்ம்ல இங்க இருந்தா போல. 100 ரன் தலைவா. என்ன ஃபர்ஸ்ட் 100 இந்த ஐபிஎல்லையே ஃபர்ஸ்ட் 100 பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சு சாம்சன், சேட்டன் ஃபுல்லா கலக்குன்னு கலக்கிறாரு தலைவா சேட்டன். நன்றி. சொல்லுங்க ஜி, என்னது மேட்சை பார்த்தீங்க? மேட்சா அதிர்ச்சி அப்படியே உள்ள. பவுலிங் இல்லை, நாங்கள் பவுலிங் யாருன்னு நிரூபிச்சிட்டோம் இன்னைக்கு. ஸோ மேட்ச் 100% வந்து சூப்பராக போச்சு. ஃபீல்டிங் வந்து ஒரே விஷயம், ஃபீல்டிங்னால நம்ம வந்து எத்தனையோ மேட்ச் வின் பண்ணியிருக்கோம். அதில் இந்த மேட்ச் ஒன்று பேக் டு ஃபார்ம் கொடுத்துறாங்க சென்னை. பேக் டு ஃபார்ம், எப்பவுமே பேக் டு ஃபார்ம் தான் இருப்பாங்க. இந்த வாட்டி பவுலிங் ஸ்ட்ரென்த் பண்ணிருக்காங்க, ஃபீல்டிங் ஸ்ட்ரென்த் பண்ணிருக்காங்க. நீங்களே பார்த்தாலே தெரியும். ஸோ 2 கேட்ச் விட்டாலுமே மற்ற எல்லா கேட்சுமே பிடிச்சாங்க. 10 விக்கெட் எடுத்துருக்காங்க. அதான் பவுலிங்கோட ஸ்ட்ரென்த். நமக்கு சேட்டா எப்படி ப்ளே பண்ணாரு? சேட்டா சொல்லவே வேணாம். ஆனால் நடுவில் டயர்ட் ஆனாரு, மறுபடியும் பூஸ்டப் ஆகி அந்த செஞ்சுரி அடிச்சது வந்து ரொம்ப சந்தோஷம். ஃபேன்ஸ் செம்ம சேர்ஸ் உள்ள. அதுவும் ப்ரீவிஸ் ஆடவே இல்லை. இதில் வராரு, டகவுட்லேருந்து வராரு ஃபீல்டிங்க்கு. அவ்வளோ சேர்ஸ் இருக்குது ப்ரீவிஸ்க்கு. ப்ரீவிஸ் ஆட விட்டுனா இன்னும் ஃபயராக இருந்திருக்கும் துபாய் பதிலாக. இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு விஷயம், இந்த மற்ற ஃபேன்ஸ்லாம் சொல்கிறாங்க ஜெயிச்சாதான் நீங்கள் பேசணுன்ட்டு. ஜெயிச்சாதான் பேசணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் தோத்தாலும் பேசுவோம். ஏன்னா நாங்கள் உண்மையான ஃபேன்ஸு. என்னைக்குமே டீமை விட்டு கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு ஜெயிச்சிருக்கோம். அதனால வந்து இதுக்கு மேலே எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஜெயிச்சு காமிச்சிட்டோம். இப்போ ட்ரோல் பண்ணுறாங்க, கலாய்க்கிறாங்க, அவங்களுக்கு தான் ரிப்ளை பண்ண வந்தீங்க ப்ரோ. அவங்க வந்து உள்ள மேட்ச் பார்க்க வரணும் ப்ரோ. அன்னைக்கு ஒரு பையன் வந்தான், அவன் உள்ள டிக்கெட் வாங்கி மேட்ச் பார்த்தானு கூட தெரியல. அந்த ஆர்சிபி பையன் அது மறுபக்கம் யாருமே பார்க்கல. அன்னைக்கு நாங்கள் பேசுனது அந்த பையனோட மறுபக்கம் யாருமே பார்க்கல. அவன் சேனல் போய் பார்த்தா அவன் என்னென்ன பேசியிருக்கான், எப்படி பேசியிருக்கான், எங்க டீமை எவ்வளோ அசிங்கம் பத்திருக்கான்றது அன்னைக்கு தெரியும் அவங்களுக்கு. ஆனால் அதனால தான் நாங்கள் இன்வால்வ் ஆனோம். அது உள்ள இல்லைன்னா நாங்கள் ஏன் போகிறோம் உள்ள. அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும் அவனை நான் சீண்டவே மாட்டோம். அவங்க தான் வராங்க. இன்னைக்கு கூட உள்ள இருந்தானுங்க, அங்கே பாருங்க இப்போ கூட இருக்கானுங்க. ஆனால் நாங்கள் கண்டுக்க மாட்டோம். ஆனால் அவனுக்கு ஸ்டேடியம் போனால் அவன் என்ன கண்டுக்காமல் இருப்பானா? கண்டிப்பாக. தேங்க்யூ. It was really nice. ஓகே. Theatre review மாதிரி கேக்குறீங்க. How was the match? இல்லை ப்ரோ, மேட்ச் எப்படி இருந்தது? எப்படி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? I came in for a tighter match, but it was most of the match was one-sided. Sanju's century was worth it. Okay. செமையா போச்சு. Sanju shots and Nooரோட அந்த saved that 6 இல்ல, that was really nice. It was brilliant in parts. The match had a few moments. Enjoyed it. It was nice. சஞ்சோட 100 எப்படி பார்த்தீங்க செஞ்சுரி? நாங்க எட்ஜுக்கு போயிட்டோம். But then we expected it to come a little earlier. ஓகே. கொஞ்சம் லாக் பண்ணி சேட்டன் செஞ்சு விட்டார். தேங்க்யூ. நைஸ் மேட்ச். போனீங்க சென்னை தோக்கணும்னு, இந்த சென்னை வின் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்கு? நானே வின் பண்ணலாம் ப்ரோ இந்த மேட்ச். ஏன்னா ஆர்சிபி மேட்ச் கலாச்சார ஆர்சிபி கலாச்சதுல எனக்கே வருத்தம் தான். அவனை வந்து பாட்டுலாம் போட்டானு ஜிஜே வச்சு இட்லி தோசை சட்னி வடை அதெல்லாம் பார்க்க கஷ்டமா இருந்தது. அதெல்லாம் நம்ம ஊருக்கு விட்டு கொடுக்க கூடாது. ஜெயிக்கிட்டோம், பிரச்சனை கிடையாது. இல்லை லாஸ்ட் டைம் சொல்லி மும்பை தான் கெத்து, சென்னை நாங்கள் ஃபைனலில் பார்த்து அடிச்சிக்கிறோம் ப்ரோ. நாங்கள் ஃபைனல் வந்து நாங்கள் தான் கப்பு. ஓகே. எப்படி சஞ்சோட ப்ளே எப்படி இருந்தது? அவன் சஞ்சு சூப்பர் பிளே ப்ரோ. 100 செம்ம மேட்ச். செம்மையா நான் சஞ்சு ஏதாவது நான் 3 மேட்ச் அடிக்கல, 4வது மேட்ச் தான் அடிச்சுக்கிறான். வெல் பிளே சஞ்சு. ஓகே ப்ரோ.